அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நம்ம கார்த்திகை மாதம் விளக்கேற்றுறதுக்கு இந்த மாதிரி அகல் விளக்கெல்லாம் நம்ம விளக்கேற்றுவோம். கடைகளில் வந்து இந்த மாதிரி இது நான் இப்போ காமிக்கிற உங்களுக்கு அகல் விளக்கு வந்து ரொம்ப குட்டி சின்ன அகல் விளக்கு. இது வந்து ஒரு அகல் விளக்கு 2 ரூபான்னு சொல்லிட்டு நான் 5 அகல் விளக்கு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி அகல் விளக்கு யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம பேசிக்காக இந்த மாதிரி அகல் விளக்கில் அப்படியே எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவோம். அதுவே நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி அதில் விளக்கேற்றையில் அழகாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். கடைகளில் இதே பெயிண்ட் பண்ண அகல் விளக்கு அழகாக பெயிண்ட் பண்ணி அழகழகாக விற்கிது. அதுவே நம்ம வீட்டில் பெயிண்ட் பண்ணையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற பெயிண்ட் வந்து அக்ரெலிக் பெயிண்ட்டு ஒரு 4 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட அக்ரெலிக் பெயிண்ட் இருந்தால் அக்ரெலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிளிட்டராக நல்லாயிருக்கும், அது கூட யூஸ் பண்ணலாம். டிசைன் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் சிம்பிளாக இந்த அகல் விளக்கு வந்து குட்டி அகல் விளக்கு, அதனால் நான் சிம்பிளாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அகல் விளக்கு பெயிண்ட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கிறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் அடிச்சுட்டு அதுக்கு உள்ளே வந்து எல்லோ கலர் அடிச்சுட்டு மேலே ரெட் கலர் அடிச்சிருக்கேன். நடுவில் அந்த உள்ள ஒரு டிசைன் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்குறேன். உள்ளே இருக்கிற அந்த பூவுக்கு வந்து ப்ரஷ் வச்சு பண்ணாமல் சும்மா கையில் வந்து விரலில் வந்து பெயிண்ட்டை லைட்டாக தொட்டுட்டு உள்ளே அப்படி பண்ணிங்கனாக்கும் அழகாக அந்த பூ வந்து நல்லா எடுப்பாக தெரியும். அவ்வளோதான். நான் இந்த அகல் விளக்கில் சிம்பிளான டிசைன் தான் நான் கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து மெட்டாலிக் கோல்டன் கலர் பெயிண்ட்டு தீந்து போனதில் லைட்டாக நான் கையில் நல்லா தடவிட்டு லைட்டாக அந்த இது அகல் விளக்கில் சைடில் தடவினேன். கொஞ்சம் நல்லா அழகாக டிசைனாக வந்துச்சு. நீங்கள் மெட்டாலிக் பெயிண்ட் நீங்கள் வாங்கி பண்ணிங்கன்னா ப்ரஷ் வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி லைட்டாக அந்த மூடியில் லைட்டாக விரலில் தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி அடித்த பெயிண்ட்டு காஞ்சி போன பிறகு இந்த மாதிரி தடவிக்கோங்க, இல்லாட்டி ப்ரஷ் வச்சு கூட தடவிக்கோங்க. என்கிட்ட பெயிண்ட் தீர்ந்ததுனால நான் விரல் வச்சு பண்ணுவேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். Take care, stay safe. Bye bye.